ஆசிரியர், ஆசிரியை பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும், மாணவிகளும் சேர்ந்துதான் மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் இந்த வாரம் தான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. திங்கட்கிழமையிலே தான் ஸ்கூல் திறந்துருக்காங்க. முதல் வாரத்திலேயே முதல் நிகழ்ச்சியிலேயே என்னை இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் விருந்தினராக அழைப்பதற்காக பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விடுமுறை காலங்களில் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு இது மாதிரி ஒரு புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் மாணவ செல்வங்கள் எல்லோரும் விடுமுறையில் இந்த புத்தகங்களை எல்லாம் படித்து வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் படித்து அதற்கான புத்தகங்களையும் வழங்கி அது எந்த அளவுக்கு படித்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக அது முடிந்த பிறகு என்ன படிச்சிருக்கீங்கிறத கேட்டு அதற்கு ஒரு பரிசளிப்பு விழாவையும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் தலைமை ஆசிரியருக்கும் முதல்ல எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகங்களை படிக்கிறதுனால என்ன கிடைக்கிறது அப்படின்னா, அதுவும் இது போன்ற நிகழ்வுனால வெறும் வாசிக்கிறது மட்டும் இல்லை, இது மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழ்த்தும் பொழுது பல்வேறு பலன்கள் உண்டாகுது. ஒரு உதாரணமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு நபர் புத்தகத்தை வச்சு எதுவும் படித்ததில்லை, டிவி பார்ப்பாரு, ரேடியோ கேட்பாரு, அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பாரு. இப்படி கேட்டு கேட்டு பெரிய புத்திசாலியாக பெரிய அறிவாளியாக ஆகிட்டார். ஆனால் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு வாக்கியத்தை கொடுத்து அவரை எழுத சொன்னாங்க. அவரால் எழுத முடியல. அதே மாதிரி எழுதியிருக்கப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து படிங்கன்னு சொன்னாங்க. ஔவையார் அப்படின்னு எழுதியிருக்கிறத எப்படி படிக்கலாம்? தப்பா? உளவையார்னு படிக்கலாமா? ஏன்னா அவருக்கு முன்னாடி படித்த பழக்கம் இல்லை. கேட்டு தான் பழகியிருக்கிறாரே தவிர, படித்த விஷயத்தெல்லாம் புரிந்திருக்கிறாரே தவிர படித்த பழக்கம் இல்லாததுனால ஔவையார் என்று எழுதியிருப்பதை உளவையார் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி தவறுதலாக படித்தார். அப்போ அவ்வளவு பெரிய புத்திசாலியாக அறிவாளியாக இருந்தால் கூட சரியாக படிக்க தெரியலை, சரியாக எழுத தெரியலைன்னா யாரானவங்களை மதிப்பாங்களா சமூகத்தில்? அவர் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் எழுத தெரியாது, படிக்க தெரியாது அப்படி தான் சொல்லுவாங்க. பள்ளியில் போய் படிக்காதவங்களுக்கு எப்படி படிக்க எழுத தெரியாது, அது மாதிரி அவர் அவ்வளவு புத்திசாலியாக இருந்தும் எழுத படிக்க தெரியலை அப்படின்னா சமூகத்தில் மதிக்க மாட்டாங்க. அது மாதிரியாக இந்த படிப்பறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய வாசித்தல் திறன் அதிகரிக்கிறது. முதல்ல வாசித்தல் திறன் அதிகரிக்கிறது.